நீ தானே சொன்னான்ட்டு என்ன எனக்கு 3000 3 பேரோட படுக்கணும்னு. ஏம்மா ஆத்தா அந்த பையன் அப்போ நீ காசு வாங்கி அந்த பையனுங்கள்ட்ட பணம் வாங்கிட்டு படுத்துருக்குறப்ப அப்படியே சொல்ல வர. அப்பா பெரிய கோடிபதி தான். புண்டரிப்புக்கு 17 18 19 வயசு. 1,00,000 ரூபாய் ஏமாத்தி ஆடைய போட்டு என் மோதத்தை அழகு வச்ச பில்லெல்லாம் என்கிட்ட இருக்குது. 23ஆம் தேதி 9,000 ரூபாய்க்கு வச்சிருக்கேன். அப்ப 25ஆம் தேதி டைமுக்கு 35,000 ரூபாய்க்கு வச்சுட்டு கையில கொண்டு போயிருக்கேன். சரி சரி. அதெல்லாம் பக்கா எவிடன்ஸா கொண்டு சப்மிட் பண்ண போறேன் கோர்ட்ல போய். ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஆபாச வீடியோ எடுக்கிறது முதல் கிரைம். ஆபாச வீடியோ எடுத்தவனுக்கு தான் தண்டனை கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? நீங்க எல்லாம் குரூப்பா இருக்கிறீங்க. நீ தான் எனக்கு சொல்லியிருக்கிற என்னன்னு சொன்னா உனக்கும் செக்ஸ் அப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாமா? அதை நீங்கள் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணீங்க. நீ என்கிட்ட சொல்லியிருக்க உனக்கும் 3 பேரோட ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆண்களோட உடல் உறவு வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும், ஒரே நேரத்தில் பேக் ஷோட்டு முன்னாடி ஷோட்டு வாயில் வாங்குறது ரொம்ப பிடிக்கும். நீ தான் என்கிட்ட சொல்லியிருக்கிற. எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்குமாண்ணா அப்படின்னு நீ சொல்லியிருக்கிற. அதை கேட்கும்போது அசிங்கமாக காது கொடுத்து ஐயோ அதை சொல்கிறேன். சில சைக்கோ செக்ஸ் லேவ்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த சைக்கோ செக்ஸ் லேவ்ஸ் தன்னுடைய மலத்தையை சாப்பிட்டு தன்னுடைய மூத்திரத்தை குடிச்சிட்டு தண்ணி காயப்படுத்திக்கிட்டு அடித்து துன்புறுத்துறதெல்லாம் ரசிச்சுட்டு செய்கிறது சைக்கோ குமாரிகள் ஆளுங்களெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா நான் வந்துட்டு இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால எனக்கு தெரியும் ஒருத்தரோட மனநிலை எப்படின்றது எனக்கு தெரியும். ஆனால் நான் அந்த விஷயத்துக்குள்ளே நான் வரவே இல்லைம்மா. ஏன்னா ஆளை விட்டுருக்கேன். நமக்கு வந்து இந்த யூடியூப்ல பிரமாதம் இப்படி வந்து இந்த ஆப்ல போய் இப்படி கலட்டி காமிச்சாலே கோடிக்கணக்கான பேர் வருவாங்க. இதுல நம்ம ஒருத்தர் வேற போடணும் வேற. நீ வேற கம்முனால இந்த ஆன்லைன் ஆப்ல இப்படி கலட்டி காமிச்சு இப்படி காமிச்சே நான் காசு சம்பாதிச்சு கேஸை முடிச்சுட்டு போயிடுவேன். அப்படியா? ஏன் அது உன்னுடைய விஷயம். உன்னுடைய நீ யாருக்கு அவுத்து காமிக்க போறன்றது உன்னுடைய விஷயம். இங்கே எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் உனக்கு கொடுக்க போகிறது இல்லை. நீ அவுத்து காமிச்சதுக்கு அவனுக்கு பெனால்ட்டி கொடுத்தாங்க இல்லை வந்துட்டு ஒருத்தரோட ஆசைப்படி சரி நீங்கள் 2 பேரும் இன்டிமேட்டாக இருக்கிறீங்க ஒரு இணைய மூடாகவோ இல்லை நேரடியாகவோ உடல் உறவு வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய இது. இப்போ தான் இந்தியாவில் வந்துட்டு மும்பைலாம் லீகலைஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க இப்போ ப்ராஸ்டியூஷனு. ஆமா நாங்க அதனால வந்து நாங்க எப்படி பாத்துக்கலாம். அது வந்து நாங்க என்ன போய் வயிற்று பொழப்புக்கு ஏதோ ஒரு பசிக்கு சாப்பாட்டுக்கு ஏதோ பொழப்பு வேலை கிடைக்கல இப்படி ஆயிடுச்சுங்க போது என்னமோ 4 பேர்ட்ட போய் பழத்தோ சம்பாதிக்கிறாங்க, கழுத்தியோ காமிக்கோ சம்பாதிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து யாருமே கேட்டு ஒருத்தவங்க அசிங்கப்படுத்தக்கூடாது. இந்த அம்மாவே இருந்தாலும் சூர்யாவை கூட பேசக்கூடாது. தப்பு தான் என்னை பொறுத்தவரை. சூர்யா பேசுறேன்னு சொல்லலை. பச்சை குழந்தையில பேசும்போது நீலாம் எங்கடி போன வக்காலத்து வாங்குறதுக்கு? அப்போ பச்சை குழந்தையில பேசாதடி. யோ நீங்களா இப்போ ஜெயிலேருந்து வந்ததுக்கு அப்புறமா இந்த விஷயம் இல்லை நடந்தது. பார்க்கத்தானே வேணும். நான் அதனால தான் லைவ் போடுறது இல்லை. லைவ் போட்டு அந்த புள்ளைய பார்த்தா அவ்வளவு அழகா இருக்குது. திவ்யாங்கிற புள்ளைய பார்த்தா ஐயர் யூடியூப்ல மாதிரி அப்படி இருக்குது. அந்த வீடியோ எடுக்கும்போது அப்படிங்கிறப்பதான் அந்த தலைவியோட வாய்ஸை நான் கேட்டேன். அந்த புள்ள உயிரோடு இருந்தாண்டுக்கு எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை அமைஞ்சு இன்னைக்கு நிம்மதியா இருந்திருக்கும். எவ்வளவு அழகா இருக்குது பாக்குறதுக்கு. பாவம். ஒண்ணு சொல்லுங்க, யாரு தப்பு செஞ்சாலும் நீதிமன்றத்திலிருந்து நம்ம வந்து தப்பிச்சிடலாம். ஆனா மேல நமக்கும் மேல கடவுள் ஒருத்தர் இருக்காரு. அவரோட இதுல இருந்து நம்ம தப்பிக்காம இருக்க கடவுள் கண்டிப்பா தண்டனை கொடுப்பாரு. நானா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி கட்டாயம் தடை. எனக்கு துரோகம் பண்ண பார்த்ததுனால தானே எல்லாரும் சேர்ந்து உள்ள வந்தாங்க. நீங்களே சொல்லுங்க. எனக்கு தெரியாதுமா. நீ அவங்கள வாங்க நீ எனக்கு துரோகம் பண்ண பார்த்ததுனால எங்க அம்மாவோட வயித்தெரிச்சல் எங்க அம்மாவோட பாவம் தான் உள்ள வந்தாங்க. எனக்கு யாரும் நம்ம துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்னை தொட்டா கடவுள் எங்களை அடிக்கிறாருன்னு. என்னை தொட்டாங்க எங்களுக்கு தெரியாது. சத்தியமா சொல்றேன். இதுல நாங்க வந்துட்டு என்ன நீ சொல்றத பார்த்தா ஏதோ நாங்கள் உள்ள பணம் கொடுத்து ஏதோ உங்களை தூக்கி வச்ச மாதிரியோ இல்லை சித்ரா தூக்கி வச்ச மாதிரி உங்களை தூக்கி வச்ச மாதிரி கிடையாது. நீங்கள் உங்களுக்குள்ள சம்மந்தம் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு தொடர்பே கிடையாது. உங்களுக்குள்ள கால் கான்வர்சேஷன் இருந்திருக்குது, நேரடியாக சந்திப்பு இருந்திருக்குது, நேரடியான இருங்க வரேன் நேரடியான சந்திப்பு இருந்திருக்கு. மழை வருது இருங்க பண்றேன்.